Jenny, Jenny, yeah. Climb the ladder from the bottom floor. Now they see my name on every. ஜெனி தன்னோட ஊரில் தன்னோட சொந்த வீட்டில் கொஞ்சம் பெரிய இடத்துல ஜாலியாக வாழ்ந்துட்டு இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸில் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். தன்னோட ஹஸ்பண்ட் கிட்டே கொஞ்சம் சண்டையும் போடுறாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் வீடு வாங்குனீங்க, இது நமக்கு செட்டே ஆகலையே அப்படின்னு கூட. ஸோ என்னதான் வந்து ஒரு பெண் தனியாக தன்னோட தாய் வீட்டில் சுதந்திரமாக இருந்தாலும் கணவர் வீட்டில் வரும்போது ரொம்ப அடிமைத்தனம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இதை பற்றி காலமாக எத்தனை நபர்கள் பேசினாலும், பட்டிமன்றம் போட்டாலும், சினிமாக்கள் எடுத்தாலும், வரலாற்று நூல்கள் எழுதினாலும் அவை அனைத்தும் பொய் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த பெண்ணிற்கும் எந்த காலத்திலையும் நீதியோ நியாயமோ தீர்வோ கிடைத்ததில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அப்படி கிடைத்திருந்தால் இன்றைய காலகட்டத்தில் ஜெனி மாதிரி இன்னும் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிறதா உண்மையான விஷயம். ஸோ தொன்று தொட்டு காலமாக பெண்கள் கொத்தடிமைகள் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இது நடந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கு தீர்வே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் உலகத்தில். அடுத்த ஜெனி வந்து சொசைட்டி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதாவது சொசைட்டி ரோடெல்லாம் குண்டும் குழியுமாக இருக்குது, அதுக்கு சரியாக சிமெண்ட் போடுங்க, ரோடு போடுங்க அப்படின்னு. அவங்க அதுக்கு ஸ்டெப்பே எடுக்கலை. ஸோ எப்போ ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னா ஜெனியினுடைய குழந்தைக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டெப் எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி நடந்தது அப்படின்னா ஜெனி வந்து ஆன்லைனில் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது சம் ப்ராடக்ட்ஸ் வந்து மிஸ்ஸிங் ஆகுது. ஸோ உடனே அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது அந்த டெலிவரி பர்சன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெனி மேலே கோபத்தை வச்சுக்கிட்டு என் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியினுடைய குழந்தை வந்து வெளியில் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அந்த டைம் மழை பெய்திருக்கு. ஸோ அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் ஒரு சேரும் சகதியமாக இருந்திருக்கு. ஸோ உடனே அந்த டெலிவரி பர்சன் வண்டியை வேகமாக சொசைட்டி கேம்பஸ் அந்த ரோடு இருக்கு இல்லையா, ப்ரெமிசஸில் ஓட்டிகிட்டு போகும்போது அந்த சாக்கடை தண்ணியை ஜெனியினுடைய குழந்தையினுடைய ட்ரெஸ் மேலே ஃபுல்லாகவே தெளித்து விட்டுறான் அப்படின்னு சொல்லலாம், 2 வீலரில். ஸோ அப்போ உடனே தன் குழந்தை விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தை பார்த்திங்க அப்படின்னா சேரும் சகதியமாக வந்து ஜெனியின் கண் முன்னாடி நிற்குது. ஸோ அப்போ உடனே திருப்பி ஜெனி வந்து அதே ஆஃபீஸ் அதே அந்த டெலிவரி இருக்கும் இல்லையா, டெலிவரி பர்சன் நம்பருக்கு கால் பண்ணி உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இந்த மாதிரி வேலை பண்ணுவியா அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதன் பிறகு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொசைட்டி ஆஃபீஸில் அதன் பிறகு அவங்க அந்த ரோடு அப்படிங்கிறது போடுறாங்க. ஜெனி சொசைட்டி சேர்மனோ கமிட்டி மெம்பரோ கிடையாது. பட் சொசைட்டியில் அவங்க என்னென்னலாம் தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்ஸில் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதற்கான ஸ்டெப்பை ஜெனியே எடுக்கிறாங்க முதல் முயற்சியை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஸ்டெப்ஸுக்கு அவங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது உடனடியாக கிடைக்கல, ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது ஜெனிக்கு தெரியலை. ஆனால் ஜெனி யார் மேலெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அந்த நபர்கள் அனைவருமே ஜெனியை தொடர்ந்து மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்ணுவது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு நிறைய தீர்ப்பாயங்கள் அல்லது ஆணையங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய உலகத்திலையும் சரி நம்ம இருக்கக்கூடிய இருப்பிடங்களிலும் நாடுகளிலும் இருக்குது, அப்படி தானே. பட் இந்த தீர்ப்பாயங்கள் ஆணையங்களை நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதே நபர்கள் கொடுக்கக்கூடிய நபர்கள் மீது தாக்குதலை ஏற்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? இதற்கான தீர்வு எங்கே போய் கூறுவது அப்படிங்கிறது தான் ஜெனியினுடைய கேள்வி. அதாவது ஒரு நபர் மீது ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த நபரை அடுத்த நிமிடம் அந்த தவறை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது கொடுக்கறது. ஆனால் இந்த கம்ப்ளைண்ட்டை வைத்து கொண்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே நபர்கள் கொடுத்தவர்கள் மீது தாக்குதலை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் சமூகத்தில் நடக்கக்கூடிய மிக அவலமான விஷயம், அவல நிலைன்னு கூட சொல்லலாம். ஜெனி தனக்கு நடக்கக்கூடியது எல்லாத்தையும் தன்னுடைய கணவருக்கு ஃபோன் மூலயமா தெரிவிக்கிறாங்க. பட் ஜெனியினுடைய ஹஸ்பண்ட் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் இல்லை இல்லையா, ஸோ அவரால் உடனடியாகவும் வர முடியாது, ஏன்னா அவர் ஃபாரின் கண்ட்ரியில் வேலை செய்துட்ருக்கிறதுனால. ஸோ எல்லா பிரச்சனையும் ஜெனியை தன்னுடைய தனியாகவே ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும், தனி ஒரு பெண்ணாக. அடுத்து ஜெனி பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய குழந்தையை அழைக்கிறதுக்காக ஈவினிங் வந்து தன்னோட வீட்டிலேருந்து வெளியில் கிளம்புறாங்க. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா வாக் பண்ணி தானே போகணும் அந்த சொசைட்டி ரோடு கேம்பஸ். ஸோ இந்த ப்ரெமிசஸை கிடக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார நிறைய வாகனங்கள் வரும், எல்லா வித வாகனங்களும் வரும். அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வாகனங்கள் ரொம்ப ஸ்பீடில் வரும்.
ஸோ அப்படின்னு அவங்க க்ராஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆட்டோ ரொம்ப ஸ்பீடாக வருது. அந்த ஆட்டோ ஓட்டக்கூடிய பையன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 வயது இளம் பையன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜெனியின் மீது அதாவது இடிக்கிற மாதிரி மேலே வந்து உரசுற மாதிரியே வரான். ஸோ ஜெனி உடனே டக்குன்னு ஷாக் ஆகிட்டு, உன் பேர் என்ன, உன்னோட வயசு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பார்ட்மெண்ட் ரோட்டுக்குள்ளார இவ்வளோ ஸ்பீடாக வரதுக்கு உனக்கு என்ன காரணம், மெதுவாக போனால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜெனி கேட்டதுமே அந்த ஆட்டோ ஓட்டக்கூடிய பையன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக வெளியில் போயிடுறான். ஸோ அந்த வண்டியோட நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொசைட்டி ஆஃபீஸில் சிசிடிவியில் செக் பண்ணுறாங்க. பட் கிடைக்கல. ஸோ அதன் பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ரைஸ் பண்ணுறாங்க ஜெனி. இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் வளாகத்துக்குள்ளார வாகனங்களை ஒரு குறைந்த ஸ்பீடில், அதாவது 40-50 ஸ்பீடில் இது பண்ணுங்கள், அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாமே இருக்கக்கூடிய இடம், ரொம்ப ஸ்பீட் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. பட் இந்த நியூஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மெம்பர்ஸ் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஸோ அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த பையன் தன்னுடைய ஆட்டோ குரூப் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே உள்ள நபர்களுக்கு அவன் என்ன பண்ணுறான், என்னை இந்த மாதிரி ஒரு லேடி என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரைஸ் பண்ணுறான். ஸோ ஜெனி எப்போல்லாம் 2 வீலர் எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்களோ இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் குரூப் ஜெனியை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்சிடெண்ட்டை வச்சுட்டு இன்னொரு பெரிய ஆட்டோ ஓட்டக்கூடிய நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜெனியை திரும்பி அதே மாதிரி உரசுறதுக்கு அப்படிங்கிறது அப்பார்ட்மெண்ட்ஸுக்குள்ளாரே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். பொது இடங்களில் அவங்க கோயிலுக்கு போகிற இடத்துலையும் அதே மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படிங்கிறவர் பண்ணுறாரு. அவருடைய பேர் பார்த்திங்க அப்படின்னா பழனி. சொசைட்டியில் இப்போ மீட்டிங் நடக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸ் மீட்டிங். ஸோ அதுக்கு ஜெனி ஃபஸ்ட்டு டைம் போகிறாங்க. அதுக்கு முன்னாடி தன்னுடைய ஹஸ்பண்ட் தான் அட்டன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஜெனியோட ஹஸ்பண்ட் அட்டன் பண்ணார். ஸோ இப்போ ஜெனி ஃபஸ்ட் டைம் போய் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜெனி தன்னுடைய கையில் அவங்க என்னென்னலாம் கம்ப்ளைண்ட் சொசைட்டியில் ரைஸ் பண்ணாங்களோ அதனுடைய ஃபைல் காப்பீஸ் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. ஸோ அந்த காப்பீஸோடு அவங்க அங்கே போய் உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாரும் அவங்களுடைய லாங்குவேஜில் நாங்கள் இதை பண்ணுறோமா அதை பண்ணுறோமா அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க. ஸோ ஜெனி ஒரே ஒரு கொஷின் கேட்குறாங்க, கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, எவ்வளோ கம்ப்ளைண்ட் நீங்கள் ரிசால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ இதை கேட்டதுமே ஜெனியை பார்த்து எல்லாருமே வந்து ரொம்ப ஜெலசி ஆகுறாங்க, கோவப்படுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஜெனி என்ன நினச்சிக்கிட்டாங்க, டெம்ப்ரவரி பர்சன் ரெண்டலுக்கு இருக்கிறாங்க மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணி ஜெனிக்கு அகெயின்ஸ்டாக டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனி கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. நாங்கள் மந்த்லி மெயின்டெனன்ஸ் பில் எல்லாமே ஃபுல்லாக பே பண்ணுறோம். பட் எங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி கிடைக்க மாட்டேங்குது. 24 hours வாட்டர் ஃபெசிலிட்டி எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்குறாங்க. பட் அவங்களுக்கு அதுக்கான ரெஸ்பான்சிபிள் ஆன்சர் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்பார்ட்மெண்ட்ஸில் ஜெனி ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. ஒரு 2 days அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னா அடுத்த 3rd day ப்ராப்ளம் ஸ்டார்ட். ஸோ அதே மாதிரி லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஸோ ஜெனி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் அவங்க பேசுவாங்க. டைம்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஹிந்தி, கொஞ்சம் மராட்டி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ப்ளஸ் ரிலீஜியன் வைஸ், காஸ்ட் வைஸ், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய அந்த எனிமீஸ் குரூப் இவங்களும் பண்ணக்கூடிய வேலைகள், தனது ஹஸ்பண்ட் ஃபேமிலி, அவங்க பிரதர்ஸ், அவங்க சிஸ்டர் இன்லா, ஸோ மதர் இன்லா, இவங்க பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இது எல்லாத்தையும் அவங்க சமாளிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். Jenny, yeah, climb the ladder from the bottom floor. Now they see my name on every door. Yeah, they call me Jenny.